2016 மார்ச் மாதம் இலங்கை மத்திய வங்கியினால் முன்னெடுக்கப்பட்ட பிணை முறை விநியோகத்தின் போது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், முன்னாள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை முன்கொண்டு செல்ல முடியாது என கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் பிறப்பித்த உத்தரவை உயர் நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது. சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணை செய்த பின்னர் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன, அச்சல வெங்கப்புலி, அர்ஜுனோ வேசேகர ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் மஹிந்த சமயவர்தன இந்த தீர்ப்பை இன்று அறிவித்தார். 2016 ஆண்டு மார்ச் மாதம் 31 இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட பிணைமுறை விநியோகத்தின் போது அரசாங்க பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் முன்னாள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ், ஜெஃப்ரி அலோசியஸ் உள்ளிட்ட 10 பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு சட்டம் அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். 2021 ஆண்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆரம்பகட்ட ஆட்சேபனையை முன்வைத்த பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறனிகள் இந்த வழக்கின் ஒரு பிரதிவாதியாக பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் பெயரிடப்பட்டுள்ளதாகவும் ஒரு நிறுவனத்திற்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதன் விளைவாக பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறனிகள் மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை எழுப்பி ஏனைய பிரதிவாதிகளுக்கு எதிராகவும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தெரிவித்திருந்தனர். இரு தரப்பு சட்டத்திறனிகளும் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 6 தனது கட்டளையை அறிவித்து பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்டிருந்தது. பின்னர் பிரதிவாதிகளின் ஆரம்பகட்ட ஆட்சேபனையை ஏற்றுக்கொள்வதற்கு கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் எடுத்த தீர்மானத்தை ஆட்சேபித்து சட்டம் அதிபரினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மேன்முறையீடு சமர்ப்பிக்கப்பட்டதுடன் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை நிராகரித்திருந்தது. அதன் பின்னர் குறித்த தீர்ப்பை ஆட்சேபித்து சட்டம் அதிபர் மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மேன்முறையீட்டை சமர்ப்பித்தார். அந்த மேன்முறையீட்டை விசாரணை செய்த பின்னர் ஏனைய நீதிபதிகளின் உடன்பாட்டுடன் தீர்ப்பை அறிவித்த உயர் நீதிமன்ற நீதியரசர் மஹிந்த சமயவர்தன தண்டனை சட்டக்கோவையின் 386 பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய பொது சொத்துக்கள் சட்டத்தின் 5(1) சரத்தின் பிரிவின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எந்தவித சட்ட ரீதியான தடையும் இல்லை என அறிவித்தார். பொருட்கோடல் கட்டளை சட்டத்தின் கீழ் ஒரு நிறுவனம் ஒரு நபர் என பொருட்கோடல் செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதர்களால் மட்டுமல்லாமல் நிறுவன கட்டமைப்புகள் மூலமாக நடத்தப்படும் ரகசியமான மற்றும் சிக்கலான நிதி மோசடிகள் மூலமாகவும் பொது சொத்துக்களுக்கு கணிசமான இழப்பு ஏற்படுவதாக தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டக்கோவையின் 450(5)(a) பிரிவின் கீழ் கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் என்றளவு துரிதமாக இந்த வழக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நினைவிருக்கின்றதா, கடந்த 11 ஆண்டுகள் மோசடி மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காக நல்லாட்சியை கொண்டு வருவதாக கூறி 2015 ஆட்சிக்கு வந்தார்கள். சிங்கப்பூரிலிருந்து அர்ஜுன் மகேந்திரனை அழைத்து வந்து மத்திய வங்கி ஆளுநராக நியமித்தனர். அமைச்சரவைக்குள்ளேயே இந்த நியமனத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது. தனிப்பட்ட நெருக்கமே ஒரு வெளிநாட்டவரை இந்த பதவிக்கு நியமிக்க ஒரே காரணமாக காணப்பட்டது. மகேந்திரன் 2015 ஆண்டு ஜனவரியில் நியமிக்கப்பட்டார். நியமனம் பெற்ற சில வாரங்களிலேயே 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27 பாரிய பிணைமுறி மோசடி நடைபெற்றது. மத்திய வங்கியின் உள்ளக தீர்மானங்களை தனது உறவினர்களுக்கு வழங்கி நாட்டுக்கு நட்டம் ஏற்படுத்தும் வகையில் பிணைமுறிகளை விநியோகித்தமை அவர் மீதான குற்றச்சாட்டாகும். கணக்காய்வாளர் நாயகத்தின் தடயவியல் கணக்காய்வு அறிக்கையின் பிரகாரம் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு மாத்திரம் ஏற்பட்ட நட்டம் 9 பில்லியன் ஆகும். தற்போது 11 வருடங்கள் கடந்துவிட்டன. நினைவிருக்கின்றதா, 2016 ஆண்டு மார்ச் மாதத்திலும் இதே போன்றதொரு பிணைமுறி மோசடி இடம்பெற்றது. அதன் நட்டமும் இதுவரையில் கணக்கிடப்படவில்லை. 2015 ஆண்டு ஜூலை மாதம் 14 அஜித் நிவார் கப்ரால் தெரிவித்த கருத்தின் பிரகாரம் முதலாவது பிணைமுறை மோசடியின் மூலம் 5,90,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருந்தது. இதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. சாட்சி விசாரணை நடைபெற்றது. ஆனால் அந்த அறிக்கை
தற்போது தேசிய சுவடிகள் திணைக்களத்திலேயே உள்ளது. அதனை 2048ஆம் ஆண்டிலேயே பார்க்க வேண்டி ஏற்படும். நினைவிருக்கின்றதா? பிணைமுறைகள் மோசடி தொடர்பாக பாரதூரமான தீர்மானங்களை எடுக்க ஆலோசனை வழங்கியது யார் என்பதை அர்ஜுன் மகேந்திரன் பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் கூறியிருந்தார். அந்த குழுக்களின் அறிக்கைகள் வெளியாகுவதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைத்து அறிக்கையில் அடிக்குறிப்புகளை இட்டு தகவல்களை குழப்பியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாத விடயமல்ல. தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறிய போது அவர் ஒரு திருமண விழாவுக்கு சென்றதாக கூறி அவரை பாதுகாத்தது யார் என்பதும் நாட்டுக்கு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் 21,000த்திற்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை இட்டும் மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டுவர முடியாமல் போனது. தற்போது பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மகேந்திரனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது சர்வதேச போலீசாருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் இன்னமும் சுதந்திரமாகவே உள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் தீர்மானம் எடுக்கும் பிரதான நிறுவனமான மத்திய வங்கியின் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் நாட்டுக்கு செய்த வினை இதுதான். அன்று ஆட்சியை பொறுப்பேற்ற பிரதமர் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பில் பாராளுமன்றத்தில் வழங்கிய உறுதிமொழிக்கு என்ன நடந்தது? இவர்கள் யாருடைய தேவைக்காக இவற்றை செய்தார்கள்? இந்த தீர்மானங்களை எடுக்க தூண்டியவர்கள் மற்றும் அவர்களை பாதுகாத்தவர்கள் யார் என்பதை மக்கள் அறிவார்கள். தற்போது மக்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக காத்திருக்கின்றார்கள். நினைவிருக்கின்றதா?